தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 29 திங்கட்கிழமை. தூய மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 30 முதல் 31 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படும் நிகழ்வு மிக ஆழமான ஆன்மீக தரிசனமாக மரியோ வால்டோ என்ற மனிதர் எழுதிய கடவுள் மனித காவியம் என்ற நூலில் விவரிக்கப்படுகிறது. சிமியோன் முதிர்ந்த வயதானவர், நீண்ட காலமாக மெசியாவை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியால் நடத்தப்பட்டவர். சிமியோன் உடலளவில் முதிர்ந்திருந்தாலும் ஆன்மாவில் இளைஞனாக இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவரின் வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையுடன் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருப்பதற்கான எதிர்நோக்கை நமக்கு தருகிறது. மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திற்குள் கொண்டு வரும்போது சிமியோன் உடனே அவர்களை அடையாளம் காண்கிறார். ஏனெனில் வெளிப்புற அடையாளங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் ஆலயத்திற்கு சென்று எந்த குழந்தை கடவுளின் வல்லமையால் இந்த உலகத்திற்கு வந்தது என்பதை காணுகின்ற அற்புத தூண்டுதலை, தூய ஆவியின் வெளிப்பாடை அவர் பெற்றிருந்தார். இன்று இயேசுவை நம் வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டுமென்றால் தூய ஆவியின் அருள்பொழிவால் இயக்கப்படுகிற மனிதர்களால் மட்டுமே இன்று நம்மோடு வாழுகிற இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண முடியும் என்பதை அவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இவரே பிற மக்களுக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் முன்னறிவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து இஸ்ரேலருக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் வாழும் அனைத்துலக மக்களுக்கும் மீட்பர். எல்லைகளை கடந்து இரக்கம் இன்று பொழியப்படுகிறது என்பதனுடைய அடையாளத்தை தூய ஆவியின் வலிமையால் இன்று நம் ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகிறார். கிறிஸ்து அனைவராலும் ஏற்கப்பட மாட்டார், அவர் முரண்பாட்டின் அடையாளம் என்பதையும், பலருடைய வீழ்ச்சிக்கும் பலருடைய எழுச்சிக்கும் இவர் காரணமாய் இருப்பார் என்ற வார்த்தைகள் மூலமாக இன்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்ப்பாளராக அல்ல, மாறாக மனித இதயங்களை கண்ணாடி போல இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறார் என்பதனுடைய சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல அன்னை மரியாளை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, உன் இதயத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தை சிலுவையின் முன் சுவையை இன்று நமக்கு காட்டுகிறது. மரியாவின் இணை வேதனை, கோ சஃபரிங், இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்குள் கல்வாரியின் நிழலாடுவதை அவர் எடுத்து காட்டுகிறார். சிமியோன் இந்த குழந்தையை தழுவிய பிறகு அவர் சொல்லுகிறார், இப்போதும் அடியானை அமைதியுடன் போகச் செய்வீர் என்ற வார்த்தை மெசியாவை கண்டடைந்த ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த நிறைவு பெற்ற அமைதியை பெறுகிறது என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே சிமியோன் வழியாக இந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகள், காத்திருந்து விசுவாசத்தை பலப்படுத்துவோம், தூய ஆவிக்கு நம்முடைய செவிகளை கொடுப்போம், கிறிஸ்துவை கண்டபின் அமைதியடைவோம் என்ற இந்த தியான சிந்தனைகளை நம் கண்முன் கொண்டு நம்முடைய வாழ்வை இறையருளில் இணைந்து ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, குழந்தை உருவிலே எங்கள் மத்தியிலே இம்மானுவேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகிறோம். உம்முடைய மேலான கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, சிமியோன் தூய ஆவியினால் இயக்கப்பட்டு உம்மை கண்டடைந்தது போல இன்று முத ஆவியின் அருள் பொழிவினால் எங்கள் இதய கண்கள் திறக்கப்பட்டு உம்மை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் கண்டடையக்கூடிய பேற்றை எங்களுக்கு தருவீராக. அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் இன்று எங்களை நிரப்புவீராக. நீர் இந்த இருளான உலகத்திற்கு வெளிப்பட்ட வெளிச்சமாக இருக்கிறீர் என்று நாங்கள் உறுதியாக விசுவசிக்கிறோம். எங்கள் இருளான வாழ்க்கையிலே நீர் வெளிச்சமாக வாரும். எங்கள் வறுமை, துன்பம், பிணி, இன்னும் உறவு சிக்கல்கள் இவற்றிலே உம்முடைய வெளிச்சம் இன்று பொழியப்படட்டும். ஆண்டவரே, பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாக வெளிப்பட்டவரே, இன்று எங்களுடைய மீட்பிற்கு தேவையான சகல விண்ணக ஆசிகளையும் எங்கள் மீது பொழிந்து எங்கள் குடும்பங்களையும் பொருளாதார நலன்களையும் எங்கள் பயணங்களையும் நாங்கள் எவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனதிலே உம்மிடத்தில் வேண்டி மன்றாடுகிறோமோ அத்துணை காரியங்கள் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.